Hi friends, நம்ம இந்த வீடியோவில் இந்த Cummins DG ஓட HMI 211 கண்ட்ரோலரோட பவர் கமாண்ட் இந்த கண்ட்ரோலரோட ஆப்ரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஜென்ரலாக இப்படி தான் இருக்கும் கண்ட்ரோலர். நாட் இன் ஆட்டோ அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, இது வந்து மேனுவல் மோடில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஷடவுன், ஏதாவது அலாரம் வந்துச்சு அப்படின்னா ஷடவுன் வரும், வார்னிங் வந்துச்சுன்னா இங்கே அலாரம் வரும். இது ஆட்டோமேட்டிக்கில் போட்டோம் அப்படின்னா ரிமோட் ஸ்டார்ட் கமாண்ட் வருதா இல்லைன்னு எல்இடி. இது ஆட்டோ மோடில் இருக்கிறதுக்கான இண்டிகேஷன். இது மேனுவல் மோடில் டிஜி ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா வரக்கூடிய இண்டிகேஷன். இது டிஸ்பிளே. இது மேலே இருக்கிறது பேட்ரி வோல்டேஜ், கூலண்ட் டெம்பரேச்சர். இது ஆயில் ப்ரெஷர் ரன்னிங்கில் காட்டும். இது டோட்டல் ரன்னிங் ஹவர்ஸு. அப்படியே டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கிலோவாட்டு, ஃப்ரீக்வன்சி, ஆர்பிஎம் இது எல்லாமே வரும். இதில் லைன் டு லைன் வோல்டேஜ், இதில் லைன் டு நியூட்ரல் வோல்டேஜ் வரும். இதில் லோடு இது வரும். இப்போது நார்மலாக இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஆட்டோ மோடில் போடணும் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த ஆட்டோ பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஏரோ மார்க் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த ஆட்டோ மோடில் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ சிம்பிள்ஸ் வந்துடுச்சு இல்லையா ஆட்டோ மோடில். இப்போ இது ஆட்டோ மோடில் ஒர்க் ஆகும். நம்ம மேனுவல் மோடில் ஸ்டார்ட் பண்ணணும், ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இது மேனுவல் சிம்பிளில் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வருது இல்லையா, இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மேனுவல் மோடில் ஸ்டார்ட் ஆகிரும் டிஜி. இப்போ போடுற ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஆகும். இது வந்துட்டு கேன்சல் பட்டன். இப்போ ஆட்டோவில் போடுறோம், இந்த மாதிரி வருது, இல்லை வேணாம் அப்படின்னா கேன்சல் பண்ணால் கேன்சல் ஆகிடும். இப்போ மேனுவல் மோடில் போடுறோம், கேன்சல் பண்ணணும் அப்படின்னா கேன்சல் பண்ணிடலாம். இது வந்து ஸ்டாப் பட்டன். ரன்னிங்கில் இருக்குது டிஜி ஆஃப் பண்ணணும் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடும். இல்லை ஸ்டாப் பட்டன், இது கேன்சல் பட்டன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கண்ட்ரோலர் பற்றி, டிஜி பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் ஃபாலோ பண்ணிக்கங்க.